இதோட நேம் பார்த்தீங்கன்னா சூரியதேவ். இப்போ ப்ரீடிங் பர்பஸ்க்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலியன் தான் இது. எப்படின்னா குதிரை இங்கே கொண்டு வரணுமா இல்லை நீங்கள் கொண்டு போவீங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆத்மாங்கிற ஃபீடு வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். குதிரைக்கு நம்ம என்ன தேவையோ கரெக்டாக கொடுத்தா போதும், கம்மி பட்ஜெட்லேயே நம்மளால வந்து குதிரையை நல்லா வளர்க்க முடியும். இது எப்படின்னு டெய்லி ஒரு நேரம் மட்டும் வைக்கிறீங்களா இல்லை 3 நேரம் வைப்பீங்களா? ஒரு பேக்ல வந்து 40 kg கொடுத்துட்றோம். ஃபீடு போட்டோன்னா நான் எத்தனை மாசத்துல வந்து ரிசல்ட் பார்க்கலாம்? நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஒரு டூர் ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நம்ம ப்ரீடிங்க்கு இப்போ வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலியனா? ஆமாம், இப்போ ப்ரீடிங் பர்பஸ்க்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலியன் தான் இது. இதோட நேம் பார்த்தீங்கன்னா சூரியதேவ். இது வந்து அது நார்த்துலேருந்து தான் வந்துச்சு. 10 சுழியோடு இருக்குது, ராஜா சுழியோடு இருக்குது. இந்த குதிரை நல்ல ஸ்ட்ரக்சரான குதிரை, நல்ல சிறுங்காது, நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து, நல்ல கழுத்து. ஸோ இப்போ நம்ம வந்து ஆத்மாங்கிற ஃபீடு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குதிரையோடைய ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா உருவாகிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, சரி மற்றவங்களுக்கும் இந்த குதிரையை வந்து ஸ்டெட்டிங்க்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ வந்து ஓப்பன் ஃபார் ஸ்டெட்டிங் பண்ணிடுறோம். இப்போ நம்மக்கிட்ட ஸ்டெட்டிங்க்கு வந்து இங்கே எப்படின்னா குதிரை இங்கே கொண்டு வரணுமா இல்லை நீங்கள் கொண்டு போவீங்களா? இங்கே தான் கொண்டு வரணும். நம்மள்ட்டே ஸ்டேபிள் இருக்குது. இங்கே ஒரு 3 நாட்கள் இருந்து நல்லா பருவத்தில் ஒரு 3 முறை வந்து நம்ம கிராசிங் பண்ணி கொடுக்கலாம். எப்படின்னு அதுக்கான சார்ஜஸ்லாம் எப்படி இருக்கு? நம்ம 15,000 தான் பண்ணுறோம். இதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நோக்கம் என்னன்னா, நல்ல தரமான குதிரையில நிறைய உற்பத்தி பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் கம்மி பட்ஜெட்டில் நம்ம பண்ணுறோம். இதே ஃபீஸஸ்லாம் வந்து 25,000 பண்ணுறாங்க, 51,000 பண்ணுறாங்க. ஸ்டாலினுக்கு தகுந்தாப்புல ஃபீஸ் மாறும். இதை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாலின் தான் இது. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ட்ரிப்பு நிற்கலைன்னா 2வது ட்ரிப்பு ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம். ஓகேண்ணே. எப்படிண்ணே இதை ஃபீடு சொன்னீங்களா? அது என்ன மாதிரி ஃபீடுண்ணே இது? ஆத்மா ஃபீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் இதே ஃபீல்டில் குதிரையிலே இருக்கிறவர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறது. நம்மளோட ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணகிரியிலேருந்து ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. அதோடைய முக்கிய நோக்கமே என்னென்னா, கம்மியான செலவில் குதிரையை எப்படி நல்லபடியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ பார்லிலேருந்து பட்டிசா வரைக்கும் அந்த ஃபீல்டில் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு குதிரைக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ அந்த அளவு ப்ராப்பராக வச்சுட்டு வர பட்சத்தில் குதிரைக்கு ஒரு நாளைக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அந்த ஃபீல்டில் கலந்துருக்கு. ஸோ அதனால குதிரையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம வச்சுருக்கவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல, கம்மி செலவுலேயே நம்மளுடைய குதிரையை நல்லா மெயின்டைன் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து ஆத்மா ஈக்வி ஃபீடு கான்சன்ட்ரேட்டுக்கு நம்ம தேங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இதில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் வந்து கோதுமை புல் இருக்குது, இதிலையே கலந்துருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து கொண்டக்கடலையுடைய தோல் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு இதில் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இது இல்லாமல் பார்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பார்லி. அப்புறம் ஓட்ஸு, அது பார்த்தது ஓட்ஸு, இதான் பார்லி. அப்புறம் ஃப்ளேக்ஸ், குதிரைக்கு நம்ம அன்றாடம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, பூசான்னு சொல்கிறாங்க, அது வந்துடும். இது இல்லாமல் உங்களுக்கு நவதானியங்களும் உள்ளே இருக்குது. மெயினாக வந்து பயோட்டின்னு சொல்கிறாங்க. பயோட்டின் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். குதிரையோடைய ஹூஃப் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவுமே இதில் மிக்ஸ் பண்ணி வந்துடுது. பேசிக் மினரல் மிக்சர்னு சொல்கிறாங்க, இந்த தாது உப்பு கலவை, அதுவும் இதில் கலந்துடுறோம். அது இல்லாமல் எசென்சியல் ஆயில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. குதிரைக்கு வந்து எண்ணெய் சத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் வந்து இதில் நம்ம கொடுத்துட்றோம். நம்மள்ட்ட மேய்ச்சல் வசதி கிடையாது, நிற்கிற இடத்துல தான் தீனி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆத்மா ஃபீடு வந்து 1.5 kg, ஒரு வேலைக்கு 1.5 kg கொடுக்குறோம். குதிரைக்கு நம்ம என்ன தேவையோ கரெக்டாக கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா கொடுக்குறது எல்லாமே அது வந்து சாணமாக தான் வெளியில் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது 1.5 கிலோ இதை போட்டுட்டு இதோட 1 கிலோ எதை சேர்த்துட்றோன்னு பார்த்தீங்கன்னா சைலேஜ். ஸோ எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இது இப்போ வந்து இதில் சைலேஜ் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், 1 கிலோ சைலேஜை வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். எடுத்துட்டு வாப்பா. பூசா இருக்குது. பூசா வந்து ஒரு 300 கிராம்ஸ் அதிகமாக கலக்கிறதுல. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் குதிரை கொஞ்சம் நல்லா வரணுங்கிறத ஒரே ஒரு கப்புங்கிறது ஒரு 350 கிராம் வரும். ஸோ பூசா 1 கப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இது எப்படின்னு டெய்லி ஒரு நேரம் மட்டும் வைக்கிறீங்களா இல்லை 3 நேரம் வைப்பீங்களா? இது வந்து நாங்கள் 3 வேளை கொடுக்குறோம். ஒரு குதிரைக்கு வந்து 3 வேளை இது மாதிரி கொடுத்துட்டோன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு பேசாமல் நிற்பாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ வரைக்கும் சாப்பிடுது. ஆமாம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலைக்கே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 கிலோ. யாரு பெரிய குதிரைக்கு எல்லாமே. மூட்டை எத்தனை கிலோன்னு வருது ஒரு மூட்டை? ஒரு பேக் பார்த்தீங்கன்னா 40 kg வரும். ஒரு பேக்கில் வந்து 40 kg கொடுத்துட்றோம். இந்த பேக் கொண்டு வா தம்பி. என்ன விலைன்னு வருது ஒரு பேக்? ஒரு பேக் வந்து 2250 ரூபா வரும். அது இல்லாமல் அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே பே பண்ணி எடுத்துக்கணும்.
ஓகே. இந்த பேக் இப்போ நானே இப்போ அந்த ஃபீடு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ புதுசா வளர்க்குறேன், என்னோட குதிரை வந்து ரொம்ப லீனா இருக்கு. இப்போ நான் அந்த ஃபீடு போட்டேன்னா நான் எத்தனை மாசத்துல வந்து ரிசல்ட் பார்க்கலாம்? மினிமம் 20 டேஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அதோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆக 3 months ஆயிரும். ஓகே. நீங்க இன்னைக்கு இருக்க குதிரையோட போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 20 டேஸ்ல அதுல உள்ள ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். குதிரைங்களுக்கு வந்து அதிகமா அந்த வயிற்று உபவாசம் வந்து நிறைய வரும்ண்ணே. புதுசா நம்ம தீனி மாத்தும் போது நான் இந்த மாதிரி வந்துருவோம் அப்படிங்கிறது சில பேருக்கு பயமாவும் இருக்கும். ஆமா, அதனால இப்ப நீங்க யூஸ் பண்ணிருக்கிறத வச்சு பார்க்கும்போது ஃபீட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, எந்த ஒரு நியூவா எந்த ஒரு ஃபீடை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் குதிரை நெல்ல எந்த அனிமலுக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரே நாள்ல அந்த குதிரையை பலூன் மாதிரி ஆக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஒரு அரை கிலோ 3 days கொடுக்கணும். அப்புறம் அதை வந்து 3/4 கிலோ ஒரு 5 days கொடுக்கணும். அப்புறம் அதில் 1 கிலோவா அப்படிதான் கிராஜுவலா ஃபீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா. அப்போதான் அதோடைய உள்ள இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகி அதை செரிமானத்தன்மையை உண்டாக்கும். இந்த ஃபீடு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பச்சை தீவனங்கள் எதுவும் நிறைய கொடுக்கணுமா இல்லை குறைச்சிக்கணுமா, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எதுவும் இருந்தால் சொல்லுங்க. நீங்க பச்சை தீவனம் வந்து கம்மி பண்ணிக்கலாம், நீங்க ட்ரை ஃபீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஃபீடு தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் குதிரைங்களுக்கு. பச்சையில் வந்து ஈஸியாக வந்து பாக்டீரியா வந்து குதிரைக்கு போய் சேரும். அதே வந்து நீங்கள் ஒரு ஃபீடை வந்து ட்ரை பண்ணி போட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து குறைஞ்சிரும். அப்போ வந்து அது சீக்கிரமாக வந்து செரிக்கும். குதிரையும் வந்து கம்மியாக ஃபீடு எடுத்தால் கூட தண்ணி நிறையா குடிக்கும். பச்சையில் வந்து தண்ணி தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் தண்ணி அதிகமாக குடிக்காது. குறிப்பாக வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து நல்லா தண்ணி வைக்கணும். குதிரைக்கு தண்ணி நல்லா குடிக்கணும்னா ட்ரை ஃபீடு சாப்பிட்டா தான் குதிரை வந்து தண்ணி குடிக்கும். நம்மள்ட்ட இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குதிரைக்கு ஆத்மா ஃபீடு கொடுக்குறோம், இது இல்லாமல் சைலேஜ் கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் கோதுமை புல் கொடுக்குறோம், பூசா தரோம். 4 ஐட்டம் வந்து குதிரைக்கு கொடுக்குறோம். அதனால தான் நம்மளால் வந்து கம்மி பட்ஜெட்லேயே நம்மளால் வந்து குதிரையை நல்லா வளர்க்க முடியுது. புதுசாக இப்போ ஃபீட் போடுறோம்னா குதிரைக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியாது. ஆமாம். இப்போ இந்த ஃபீடு எப்படின்னா போட்டோன்னா எல்லா குதிரைங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்மியாக கொடுங்க குதிரைங்களுக்கு. அது ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டுக்கும். ஓகே, நான் இவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சாரங்கடா, இந்தியாவில் ஒரு முக்கியமான சந்தை. அந்த சந்தை இங்கேருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் தான் இருக்கக்கூடியது. தமிழகத்துலேருந்து ரொம்ப பக்கமான சந்தை அந்த சந்தை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரிப் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டூர் ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம கூட வந்து குதிரைகள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. குதிரையை பற்றின நாலேஜ் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க கூட நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். குதிரைகளோட வெரைட்டிஸ் பார்க்கலாம், குதிரைக்கான ரேட்டு என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி ஒரு நல்ல குதிரையை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத சந்தையில் நம்ம எப்படி அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி இன்க்ளூட் ஆகி. எத்தனை நாள் இருக்கும் அந்த ட்ரிப்? இது ஒரு 3 நாள் வந்து போகிறதுக்கே நமக்கு வந்து 2 days ஆயிரும், வரத்துக்கு 2 days ஆயிரும். அது இல்லாமல் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள், டோட்டலாக வந்து 7 days ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டேயிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னா ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே லோக்கல்லேயே பக்கத்துலேயே வந்து லாட்ஜிங் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. ஓகே.